இன்றைக்கி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஊற வச்ச சியா சீட்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கம்பு மாவு வச்சு தோசை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு கொழுந்து முருங்கைக்கீரையாக பறித்து எடுத்துக்கிட்டேன். மாவில் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இதில் வெங்காயம், முருங்கைக்கீரை இதை போட்டு நல்லா கிளறிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி வச்சுக்கிட்டேன். கோதுமை தோசைக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியில் நான் ஊற்றி அதை தான் நான் தோசையாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நான் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் டயட்டில் இருக்கப்போ யூஸ் பண்ணுவேன். இந்த தோசையை மூடி வச்சு மிதமான தீயில் வச்சு வேக விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதோடையே பாதாம், பச்சை பட்டாணி, அப்புறம் ஒரு முட்டை, அதுதான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு முருங்கைக்கீரை சாம்பாரும் அதோட ஒரு எக்கு ஃப்ரை இதான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தண்ணியில் ஊற வச்ச அவுளில் இனிப்புக்காக டேட்ஸ் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி இதான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.